ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் இந்த இரும்பல் சளி மட்டும் போகலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு ஒரே மெடிசன் இந்த வெற்றிலை ரசம் தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி சாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு முழு பூண்டவை நான் மேல் தோல் நீக்கி மட்டும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதவை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. 4 வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, அரைச்சி வச்ச வெத்தலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரசம் ரொம்ப கொதிச்சு வரக்கூடாதுங்க. நுர பொங்கி வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, எண்ணெய், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெற்றிலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள்.